ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் பூவரசங்காடு. பசுமை நிறைந்த வயல்கள், மென்மையான தென்றல் காற்று, இனிமையான பறவைகளின் கீச்சு. இந்த கிராமத்தில் ஆறு என்ற 10 வயது சிறுவன் வாழ்ந்து வந்தான். ஆறு மிகவும் புத்திசாலி. ஆனால் அவன் அடிக்கடி அவசரப்பட்டு செயல்படுவான். யாருடைய பேச்சையும் முழுமையாக கேட்காமல் தன் எண்ணமே சரி என்று நினைப்பான். ஆறுவுக்கு கனி என்ற ஒரு நெருங்கிய நண்பன் இருந்தான். கனி அமைதியானவன், பொறுமையானவன், மற்றவர்களின் பேச்சை கவனமாக கேட்பவன். இருவரும் ஒரே பள்ளியில் படித்து வந்தனர். ஒரு நாள் பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஒரு அறிவிப்பு செய்தார். குழந்தைகளே, அடுத்த மாதம் சிறுவர் கண்டுபிடிப்பு கண்காட்சி நடக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லது குழுவாக சேர்ந்து ஒரு பயனுள்ள கண்டுபிடிப்பை செய்யலாம். இந்த அறிவிப்பை கேட்டதும் ஆறுவின் கண்கள் மின்னின. நான் நிச்சயம் முதல் பரிசு வாங்குவேன் என்று அவன் மனதில் நினைத்தான். அப்போது கனி கேட்டான், ஆறு, நாம் இருவரும் சேர்ந்து ஒரு கண்டுபிடிப்பு செய்யலாமா? ஆனால் ஆறு உடனே சொன்னான், வேண்டாம் கனி, நான் தனியாக செய்தால்தான் அது சிறந்ததாக இருக்கும். கனிக்கு சிறிது வருத்தமாக இருந்தாலும் அவன் அமைதியாக சொன்னான், சரி ஆரோ, உனக்கு உதவி வேண்டும்னா என்னை சொல்லு. ஆறு தண்ணீர் சேமிக்கும் ஒரு இயந்திரம் செய்ய முடிவு செய்தான். அவன் யோசனை நல்லது, ஆனால் அவன் மிகவும் அவசரமாக செயல்பட்டான். யாரிடமும் ஆலோசனை கேட்கவில்லை. ஒரு நாள் அவனுடைய தாத்தா சொன்னார், ஆறு, மெதுவாக செய், முதலில் திட்டம் போடு. ஆனால் ஆறு எனக்கெல்லாம் தெரியும் என்று சொல்லிவிட்டு வேலை செய்தான். கண்காட்சி நாள் வந்தது. பள்ளி முழுவதும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆறு தன் கண்டுபிடிப்பை மேசையில் வைத்தான். அதை இயக்கியதும் தண்ணீர் சிந்தியது. இயந்திரம் சரியாக வேலை செய்யவில்லை. ஆசிரியர்களும் மாணவர்களும் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆறுவின் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் யாரையும் கேட்காமல் செய்ததுதான் காரணமா என்று அவன் நினைத்தான். அப்போது கனி அவன் அருகில் வந்தான். கவலைப்படாதே ஆறு, தோல்விதான் நம்மை கற்றுக் கொடுக்கிறது. நாம் இருவரும் சேர்ந்து இதை சரி செய்யலாம். அப்போது ஆறு சொன்னான், கனி, நான் தவறு செய்துவிட்டேன். உன்னை கேட்காமல் நடந்தேன். இருவரும் சேர்ந்து இயந்திரத்தை மெதுவாக சரி செய்தனர். சிறிது நேரத்தில் அது சரியாக வேலை செய்தது. மதிப்பீடு முடிந்தது. தலைமை ஆசிரியர் அறிவித்தார், இந்த ஆண்டு சிறந்த குழு முயற்சி பரிசு ஆறு மற்றும் கனி பெறுகிறார்கள். ஆறுவின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. அவன் சொன்னான், இந்த வெற்றி எனது மட்டுமல்ல. நண்புத்தனம், பொறுமை, ஆலோசனை கேட்பது, இவையே உண்மையான வெற்றியின் ரகசியம். அந்த நாளிலிருந்து ஆறு மாறிவிட்டான். அவன் கவனமாக கேட்பான், அவசரப்படாமல் செயல்படுவான், நண்பர்களுடன் இணைந்து வேலை செய்வான். தாத்தா சிரித்து கூறினார், இப்போதுதான் நீ உண்மையிலேயே புத்திசாலியானாய். அதனால் குழந்தைகளே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அவசரம் தோல்வியை தரும், பொறுமை வெற்றியை தரும், நட்புத்தனம் வாழ்க்கையை அழகாக்கும்.